கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்ம சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய படிப்பை முடித்துவிட்டு அண்ணாமலை அவர்கள் நாடு திரும்பியிருக்காங்க. நாடு திரும்பின அண்ணாமலை அவர்கள் அரசியல் சம்பந்தமான பல்வேறு கோரிக்கைகளை கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. குறிப்பாக 2026 தேர்தல் என்பது ஒரு சரித்திர தேர்தலாக பாஜகவிற்கு அமையும், தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் வருன்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்களை பேசியிருக்காங்க. கூடவே திமுக அரசை கூட சாடியிருக்காங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? வழக்கம் போல் புருடாக விட்டுருக்காரு. வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாவது கொஞ்சம் திருந்தி வெளிநாட்டு மக்களை பார்த்து திருந்தி புருடா விடாமல் பேசுவார்னு பார்த்தா வழக்கம் போல் உருட்டு புருடா ரீல் சுற்றிருக்காரு. எங்களுடைய அரசியல் உயரத்திற்கு, திராவிட இயக்க அரசியல் உயரத்திற்கு, திராவிட இயக்கத்துடைய உண்மையான தொண்டன் என்னுடைய அரசியல் உயரத்துக்கெல்லாம் இந்த நுண்ணாமலையெல்லாம் நாங்கள் பேசுறதுக்கு எங்களுக்கு தகுதி குறைவாக நான் கருதுகிறேன். உலகத்திலே 3 மாதம் படிப்புக்கு போயிட்டு வந்திருக்காரு. என்ன 3 மாதம் படித்தாருன்னு தெரியல. ஏற்கனவே அவர் உருட்டினாருங்க, பல உருட்டெலாம் உருட்டி பார்த்தாரு. திமுக அமைச்சர் மேலே ஊழல் அப்படி இப்படி ஃபைல்ஸ் 1 2 ஒன்றுமில்ல, குப்பையில் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. கவர்னர் அவங்க கவர்னர் தான் இருக்கார். ஆட்சி மத்தியில் 3வது முறை ஆட்சி கொண்டாங்க. ஊழல் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே. செந்தில் பாலாஜி மேலே ஏற்கனவே அதிமுகவில் அவர் மந்திரியாக இருக்கும்போது பழைய வழக்கை தவிர இவரால் எங்கேயும் ஒன்றும் பண்ண முடியாது, உருட்டு. இப்போ அவர் 2026 ஒரு சரித்திரம் படைக்கும் சொல்கிறாரு. திராவிட இயக்க வரலாற்றிலேயே நம்முடைய எம்ஜிஆர் அவர்கள் ஒன்றாக இருந்து அண்ணாவுடைய மறைவுக்கு பின்பாக 1971 சட்டமன்ற தேர்தல், அந்த தேர்தலில் தான் அவங்க சேலத்தில் தந்தை பெரியார் அவர்கள் நடத்திய திராவிடர் கழக ஊர்வலத்தில் ராமனுக்கு செருப்பு மாலை போட்டாங்க. ராமனை செருப்பு கொண்டு அடித்த கட்சி திராவிடர் கழகம் திமுகவை ஆதரிக்குதுன்ற பிரச்சாரத்தை 71 தேர்தலில் ஜனசங்கம் உள்ளிட்ட இந்து மகாசபை உள்ளிட்ட இந்த குழப்பவாதிகள் ஏற்படுத்தினாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தேர்தலில் தான் திராவிட இயக்கம் 184 இடம் வெற்றி பெற்றது. அதுக்கு பின்னாடி 184 இடம் இவங்க என்ன பிரச்சாரம் பண்ணாங்க? திமுகவை ஆதரிப்பவர் யார்? திமுக முதலமைச்சர் தந்தை பெரியார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை கலைஞர் அவர்கள். ராமனுக்கு செருப்பு கொண்டு அடித்தார்கள். ராமசாமி கூட்டம் பெரிதா? தமிழ்நாட்டில் ராமன் கடவுள் பெரிதான்னு பிரச்சாரம் பண்ணாங்க மக்கள். அந்த தேர்தலில் தான் தந்தை பெரியார் ராமசாமி தான் பெரியார்னு சொல்லி 184 இடத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற வைத்தார்கள். அதான் சரித்திரம். தொடர்ச்சியாக அதிமுக திமுக 2 தான் வெற்றி பெற்று வருது. 140 150 தான் வந்திருக்கான். ஆனால் இன்றைக்கி நம்முடைய சேனலில் பேட்டி கொடுக்குறேன். இந்த பேட்டியை நீங்கள் 2026 தேர்தலுக்கு முடிஞ்சோடனே பிரத்யேகமாக வெளியிடுங்க. இன்றைக்கி சொல்கிறேன், 67 அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்தார். திராவிட இயக்கத்துடைய அத்தியாயத்தை விட நீதிக்கு அண்ணா சொன்னார் நீட்சி, நீதி கட்சியுடைய நீட்சி திராவிட இயக்கத்தின் ஆட்சி திமுக ஆட்சினார். அதனால் அண்ணா அவர்கள் தொடங்கிய ஆட்சி 67. அண்ணா அவர்கள் 69 பின்னாடி கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக 71 தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி 186 இடம். அடுத்து 77 எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்றார். 80 எம்ஜிஆர், 84 எம்ஜிஆர், 89 திமுக. இன்றைக்கு வரைக்கும் திராவிட இயக்கம் அண்ணா போட்ட விதை தான் தமிழ்நாட்டில் திராவிட. யார் ஒருவன் தந்தை பெரியார் படத்தையும் நம்முடைய பேரறிஞர் அண்ணா படத்தையும் திராவிடத்தையும் சொல்லுகிற தமிழையும் தமிழ் மொழி கலாச்சாரத்தை காக்கின்ற இயக்கம் திமுக. அதிமுக 2க்கு தான் வாக்கு இல்லையா? நான் பிஜேபியை கேட்குறேன், மாணவர் ரோஷம் உள்ள பிஜேபிக்காரனை கேட்குறேன். அண்ணா திமுக கூட கூட்டணி, திமுக கூட கூட்டணி, பெரியார் படம் போட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் ஓட்டு கேட்டீங்க இல்லையா? அண்ணா படம் போட்டு ஓட்டு கேட்டீங்க.
அண்ணா உருவம் பொறித்த கொடிய கூட்டணியில் சேர்த்தீங்க. பிஜேபி கூட தமிழ்நாட்டில் திமுக பாஜக கூட்டணியில் இருந்துச்சு, அண்ணா திமுக கூட்டணியில் இருந்துச்சு, மதிமுக கூட்டணியில் இருந்துச்சு. ஆனால் திராவிட இயக்கங்கள் சாவார்கார் படத்தை, கோல்வாக்கார் படத்தை போட்டு ஓட்டு கேட்கல. நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த இயக்கங்களோட திராவிட இயக்கங்களை கூட்டணி வைக்கும்போது பெரியார் படம் போட்டு நீங்கள் ஓட்டு கேட்டீங்களா இல்லையா? அதனால இங்க பெரியார் பேரு சொல்லாம, திராவிடத்தை சொல்லாம, இந்த பூமி உள்ளவரை, கடைசி தமிழன் உள்ளவரை, கடல் நீர் ஒரு சொட்டு நீர் இந்த நாட்டில் இருக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் இனிமே எந்த காலத்திலையும் திராவிடம் தான் வெல்லும். ஆணித்தரமா சொல்றேன், வரலாற்று சரித்திரம் எதிர்காலத்தில் சொல்ல போகிறது திராவிடம் தான் வெல்லும். இப்போ 2026 சரித்திரம் சொல்கிற பார்த்தியா, அந்த சரித்திரத்துக்கு வர்ற அண்ணாமலைக்கு சொல்கிறேன், இந்த பேட்டி நீங்கள் 2026 தெலுங்கு முன்னி போடுங்க. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணி, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி 200க்கு கீழே இல்லை, 200க்கு மேலே 71ல் 186 இடம் வெற்றி பெற்ற திமுக கூட்டணி 2026 ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று புதிய சரித்திரத்தை நம்முடைய உதயநிதி தலைமையிலான தேர்தல் பிரச்சார குழு சாதிக்கிறது, சரித்திரம் படைக்கிறதுக்கு. இதான் வரலாறு. இது நீ இந்த சவாலாக கூட அண்ணாமலை வெளிநாட்டிலிருந்து வந்திருக்க, புது தெம்போடு வந்திருக்க, புது புத்துணர்ச்சியோடு வந்திருக்க. இந்த புத்துணர்ச்சியோட உடைய சவாலாக சொல்கிறேன், திராவிட இயக்கத்துடைய தொண்டன், தலைமை தொண்டனாகிய நான் பேசுகிறேன், அண்ணாமலைக்கு சரித்திரத்தை பேசுகிறேன், சரித்திர சவாலாக வர்றேன். 2026 தேர்தலில் நம்முடைய இளைஞர்களின் எழுச்சி நாயகன் நம்முடைய உதயநிதி தலைமையிலான தேர்தல் பிரச்சார பணி திராவிட இயக்கத்துடைய, திராவிட மாவுடைய ஆட்சியுடைய சரித்திரத்தை, கொள்கையை, லட்சியத்தை, சாதாரண சாமானிய மக்களுக்கான இந்த இயக்கத்துடைய லட்சியத்தை எடுத்து சொல்லி 199 இல்லை, வெற்றி பெற்றால் 200, இல்லைன்னால் 200க்கு மேலே. உங்கள் நிலைமை என்னன்னு கேட்குறியா? நான் ஆருடன் சொல்லலை, ஜோதிடம் சொல்லலை. எங்களுக்கு ஆருடத்தில் ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள், நாங்கள் மெய்ப்பிக்கப்பட்ட உண்மையை ஒத்துக்கொண்டவர்கள், அறிவியல் உண்மைகளை ஏற்றுக்கொண்டவர்கள். நடவடிக்கையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நடைமுறையை சொல்கிறேன், மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்களை சொல்கிறேன். பாஜக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு வாங்கின சதவீதத்தை விட 1% 2% தான் நீங்கள் வாங்க முடியாது, அதுக்கு மேலே வாங்க முடியாது. இல்லைங்க சார், 1 கோடி உறுப்பினர்கிட்ட எங்கிட்ட இருக்காங்க சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி 2 கோடி உறுப்பினர். எப்போ? 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி 1 கோடி குறைவாக தான் ஓட்டே வாங்கியிருக்காங்க. 1 கோடி என்ன ஆச்சு? பாஜக தமிழ்நாட்டில் இன்னைக்கும் சொல்கிறேன், அஞ்சப்பூர் ஹோட்டலுக்கு போயிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? மதுரையில் 2 கிளை இருக்கும், சென்னையில் 2 3 இருக்குது. அதே மாதிரி முனியாண்டி விலாஸ் ஹோட்டல், மதுரை முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் பார்த்தா ஊருக்கு 2 இருக்கும். அது மாதிரி ஊருக்கு 2 பேர் பாஜக இருக்கானே தவிர அது வேறு வழி இல்லாமல் இருக்கான். வேறு வழி இல்லாமல் பாஜக கட்சியில் இருக்கான். பாஜக கட்சி இந்த நாட்டுக்கு என்ன சாதிச்சிருக்கு? தமிழுக்கு இந்த பாஜக என்னடா செஞ்சிருக்கு? தமிழனுக்காக என்ன போராடி இருக்கு? டங்ஸ்டன் பிரச்சனையை சொல்கிறேன். டங்ஸ்டன் பிரச்சனை தான் முதலமைச்சர் தெளிவாக சொல்லிட்டார்ல. நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சொல்லிட்டாரு, வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி மதுரை மாவட்டத்தில் அமைச்சர் சொல்லிட்டாரு, நாங்கள் வரவிட மாட்டோம். டங்ஸ்டனை எப்படி நாங்கள் வர விடுவோம்? ஏதாவது ஒன்றிய அரசு கொண்டு வந்த திட்டத்தை நாங்கள் அமுல்படுத்த விட்டுருக்கோமா? மக்கள் புரட்சி இங்கே இருக்கு. வடக்கணி வச்சுக்க, ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டிருக்கு மக்கள் போராட்டத்தால். 13 வரை இழந்திருக்கிறோம். ஆனால் மக்கள் எழுச்சியால் மூடப்பட்டிருக்கு தான் திராவிடம் இல்லையா? நீ டங்ஸ்டனை கொண்டு வர 5000 ஏக்கர் எடுத்துருவே. நீ 5 சதுரடி கூட நீ எடுக்க முடியாது ஒன்றிய அரசு. நீ இராணுவத்தை கொண்டாலும் மதுரை மாவட்டத்தில் எடுக்க முடியாது. மீண்டும் ஒரு தூத்துக்குடிய மதுரை மாவட்டத்தை உருவாக்குவோம்.
அதனால் திசை திருப்புற முதலமைச்சர் எப்படி சொல்ல முடியும்? ஒன்றிய அரசு முழுக்க முழுக்க நீ நடவடிக்கை எடுத்திருக்க. ஒன்றிய அரசை எதிர்த்து சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு தீர்மானம் கொண்டு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். டங்ஸ்டன் எங்களுக்கு தேவையில்லை, கோ பேக் டங்ஸ்டன். முதலமைச்சர் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் வருகிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் தீர்மானத்தை போட போகிறோம். உங்கள் பருப்புலாம் வேகாது. எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, உங்கள் பருப்புலாம் இங்கே வேகாது. ரொம்ப வேகமாக இருக்கார் நம்முடைய திராவிட மாடலுடைய முதலமைச்சர். இன்றைக்கெலாம் வெள்ள நிவாரண பணியை பற்றி உனக்கு என்ன தெரியும்? இதே கடந்த காலத்தில் வெள்ளம் வந்தபோது தண்ணியே இல்லாத இடத்துல போட் ஓட்டினாள் நீ அண்ணாமலை. தண்ணியே இல்லை, போட் ஓட்டின. இன்னைக்கு வந்த இல்லை வெள்ளம் வந்த பகுதியை பாரு, ஏன் பார்க்க முடியல? இல்லையில முதலமைச்சர் நேரடியாகவே களத்தில் இருக்கிறாரு. தண்ணியே இல்லை, சுரங்கப்பாதையில் பூரா தண்ணி நிறைஞ்சிருந்துச்சு. காலையில் இல்லை, நேற்று நான் இரவு மழை கொட்டிய மழையில் கால்வாய் போகிறதுக்கு என்ன பெரிய கால்வாயை தோண்ட முடியும்? மழைநீர் கால்வாய்ன்றது சாதாரண சின்ன ஓட்டை தான் போட முடியும். அது 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆகும். சென்னையில் பூரா மழை நீர் பூரா சாலைகள்லேருந்து போயிடுச்சு. சாலை போக்குவரத்து எங்கேயாவது சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கா? இல்லை. கட்டமைப்பு பணியை சீராக செஞ்சுருக்காரு. தைரியமாக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் எங்கேயாவது மக்கள் கிரவ பண்ணாங்களா? ஐயா, இப்போதாயா நாங்கள் குளத்தூர் தொழில் 3 பெரியவர்கள் இன்றைக்கி முதலமைச்சரை பார்த்து சொல்கிறாங்க, எங்கள் லைஃப்லேயே இப்போதாயா குளத்தூரில் தண்ணியே இல்லாத காட்சியை பார்க்குறோம். மழை பெஞ்சு தண்ணி இவ்வளோ விரைவாக போன காட்சியை பார்க்குறோம். அவள் பக்கத்தில் தொலைக்காட்சிக்காரங்க அங்கே போன முதலமைச்சர் தொலைக்காட்சிக்காரன் கூட்டம் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்களா? இதை மக்கள்கிட்ட போடுங்க. போன வெள்ளத்தில் இந்த படத்தை எடுத்து இப்போ போடாதீங்க. போன வெள்ளத்தில் இந்த புகைப்படத்தை எடுத்து இப்போ போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறாரு. துணை முதல்வர் உட்கார்ந்து இப்போ விழுப்புரம் வந்துருக்காரு. அது சென்னை முடிச்சுட்டார். சென்னையில் இன்றைக்கி மழை இல்லை, படிப்படியாக குறைந்து விட்டது. நேரடியாக இன்றைக்கு விழுப்புரம், உடனே விழுப்புரத்துக்கு வர்றார். விழுப்புரத்தில் கடலூர் பார்டர், விழுப்புரம் அந்த மெயினில் பூரா போக்குவரத்து ஸ்தம்பிக்கப்பட்டிருக்கு. உடனடியாக சீல் செய்வதற்காக துணை முதல்வர் களத்துக்கு போகிறாங்களப்பா. விடிய விடிய தூங்காமல் இப்படி முதலமைச்சரை பார்க்க முடியுமா? உடனே மாதிரி லண்டனில் போய் படிக்க போகிறாரு. நீ இப்போ ஒரு மாநிலத்துக்கு, ஒரு கட்சிக்கு, இந்த 3 கட்சிக்கு தலைவராக இருக்கும்போது லண்டன் போகிறேன்ற, பேட்டியை கொடுக்க மாட்டேன்ற, நான் விமானத்தில் பேட்டியை தரமாட்டேன் இனிமேன்ற ரொம்ப வீராப்பா பேசுகிற வந்தோடனே விமானத்தில் பேட்டி கொடுக்குறேன். பேச்சுக்கும் செயலுக்கும் சம்மந்தம் இல்லாத இது 4 பேர் வலைதளங்களில் அண்ணாமலை வந்துட்டார். அண்ணாமலை வந்து என்ன பண்ண போகிறாரு? திராவிட மாடல் எழுத்து நிமிர்ந்து பார்க்க முடியுமா? அவரு ஸ்டாலின் உழைப்பு என்ன, திராவிட இயக்க தொண்டர்களுடைய உழைப்பு என்ன, லட்சியம் என்ன, கொள்கை என்ன? திராவிட இயக்கத்தின் லட்சியம் எவரெஸ்ட். திராவிட இயக்கத்துடைய கொள்கை இமயமலை. உங்கள் கட்சிக்கு கொள்கையும் இல்லை, லட்சியமும் இல்லை. கோயிலை கட்டுன்னுவீங்க, கோயிலை இடின்னுவீங்க. இதை தவிர என்னடா பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கு? பாஜக கட்சிக்கிட்டு என்ன கொள்கை இருக்குன்னு கேட்குறேன். நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்குன்னு கேட்குறேன். தமிழ் மொழிக்கு என்ன பண்ணியிருக்க? விவசாயிகளுக்கு என்ன பண்ணியிருக்க? மீனவனுக்கு என்ன பண்ணியிருக்க? இந்த தமிழ் நிலத்துக்கு என்ன பண்ணியிருக்கு இந்த பாஜக? தமிழ்நாடு பேர் வைக்கிறதுக்கு அன்றைக்கி ஜனசங்கம் உங்கள் கட்சி இருந்துச்சு, ஏதாவது குரல் கொடுத்துச்சா? RSS குரல் கொடுத்துச்சா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பேர் வைக்கணும்னு சொல்லி? இருமொழி கொள்கையை கொண்டு வந்தது திராவிடம்டா. சுயமரியாதை திருமணங்களை சட்டம் செல்லும் சொன்னது திராவிடம். அனைவருக்கும் அனைத்தும் என்று சொன்னது திராவிடம். அனைவருக்கும் வேலை வாய்ப்பு உருவாக்கியது திராவிடம். பாஜக என்ன செஞ்சிருக்கு? பெண்களுக்கு படிப்பை கொடுத்தது திராவிடம். பெண்களை படிக்கக்கூடாதுன்னு சொல்றது சனாதனம். அண்ணாமலை பேசுவோமா? என்ன செய்ய போறோங்க? நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம்? 50% உள்ளாட்சியில் இடஒதுக்கீடு கொடுத்து பெண்களை மேயராக, பஞ்சாயத்து தலைவராக, ஊராட்சி தலைவராக வளர வைத்திருக்கிறோம். பாஜக ஆளுற மாநிலத்தில் எங்கேயாவது நடத்திருக்கா? இருக்கா? உயர் கல்வியில் இந்தியாவிலேயே இன்றைக்கு மேம்படுத்தப்பட்ட மாநிலமாக 1வது மாநிலம், முதல் மாநிலமாக இருக்கக்கூடியது தமிழ்நாடு. பாஜக ஆளுற மாநிலத்தில் இருக்கா?
திராவிடம் என்ன சாதிச்சிருக்கு? திராவிடம் கட்டமைப்பு உருவாக்கியிருக்கிறோம், கல்வி கட்டமைப்பு உருவாக்கியிருக்கிறோம், மருத்துவ கட்டமைப்பு உருவாக்கியிருக்கிறோம், வேலைவாய்ப்பு உருவாக்கியிருக்கிறோம், மனிதனை மனிதனாக நடக்க வைத்திருக்கிறோம், பகுத்தறிவு சோசலிச சமரச சமூகத்தை, சமத்துவ சமூகத்தை, சமூக நீதியை உருவாக்கியிருக்கிறான். இடஒதுக்கீடு கொள்கையில் என்ன சொல்வ நீ? பாஜக கொள்கை என்ன? அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகராம் சட்டத்தை ஆதரிப்பியா? அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகராம் சொல்வது திராவிடம். இடஒதுக்கீடுக்கு எதிர்த்து இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னது சனாதனா. இடஒதுக்கீடை கொடுத்தது திராவிடம். ஏன்னா திராவிடத்தை என்ன நீ கிழிச்சிருவ? அதில் வராமல் இருக்க பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு. சைமன் சீமான் யாருன்னு கேட்கும்போது ஒரு நக்கலை சிரிச்சிட்டு நொண்ணாமலை அவர் தனி கட்சியில் ஒன்றுங்களால் உருவாக்கப்பட்ட பி டீம். நீங்கள் எத்தனை பி டீம் உருவாக்குறாலும் சரி, சி டீம் உருவாக்குனாலும் சரி, இங்கே மக்களுக்கு தெரிகின்றது திராவிட இயக்கம்தான் மக்களை மக்களாக மதிக்கக்கூடியது. இன்னைக்கும் வடக்க வந்து நீங்கள் பார்த்தா மனிதனை எழுதிட்டு போகிறான் சைக்கிள் ரிக்ஷா இல்லையா? அதை மாற்றினது யாரு? திராவிடம். இன்னைக்கு பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தது திராவிடம். அதான் இன்னைக்கு உங்கள் தேர்தல் அறிக்கை பூரா கொடுக்குறீங்க, காப்பி அடிக்கிறீங்க. கல்வி மறுக்கப்பட்டது சனாதனம், கொடுத்தது திராவிடம். பெண்களுக்கு வாக்குரிமை இந்தியாவிலேயே பெண்களுக்கு கொடுத்தது திராவிடம். பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தது திராவிடம். பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னது சனாதனம். எதை சொல்லி நொண்ணாமல் 2026 புரட்டி போட போற? முதல்வர் கல்லூரி பெண்கள் கல்லூரிக்கு சென்ற பெண்களுக்கு 1000. இன்னும் விதிகள் தளர்த்தப்பட்டு இன்னும் பெண்களுக்கு 1000 ரூபாய் சேர்த்து கொடுக்க போறார். கிடைக்காத பெண்களுக்கு கொடுக்க போறார். இந்த ஆட்சியில் என்ன குறை இருக்கு? இந்த ஆட்சியின் நன்மை கட்டமைப்பு சாதாரண ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட மக்களுக்கு, பல்லாயிரம் ஆண்டுகளாக கல்லிலும் புல்லிலும் புண்மை தேரையாய் சனாதனத்தால் மிதிக்கப்பட்ட மக்களுக்கு வாழ்முறையை வழங்குகின்ற இயக்கம் திராவிட இயக்கம். வாழ்வுரிமையை கொடுக்கின்ற இயக்கம் திராவிட இயக்கம். உரிமைக்கு குரல் கொடுக்கின்ற இயக்கம் திராவிட இயக்கம். ஆனால் திராவிட இயக்கம் என்பது நீ நினைக்கிற மாதிரி போகிற போக்களை ஜோக்கர் அடிச்சுட்டு போயிட்டு காலிபன் இல்லாமல் எத்தனை பேர் வந்தான் திராவிட இயக்கத்தை ஒழிக்கணும்னு சொல்லி. ராஜாஜியோட நீ பெரிய அறிவாளி. அந்த ராஜாஜியே 67 தேர்தலில் பூனலை பிடித்து கொண்டு ஐயரெல்லாம் உதயசீரனுக்கு ஓட்டு போடணும்னு சொன்ன வச்சதுரா திராவிடா. மூட்டை பூச்சி நசுக்கு நசுக்குன்னு சொல்றார் பக்தவச்சலம். அந்த பக்தவச்சலத்துக்கு இறுதி மரியாதை செலுத்தது திராவிட இயக்கம். அதனால திராவிட இயக்கத்தை எல்லாம் நேற்று பெய்த மழை இன்று முளைத்த காளான் அண்ணாமலை. திராவிட இயக்க கூட்டம் அரிமா கூட்டம், கொள்கை சிங்க கூட்டம், லட்சிய புலிகள் கூட்டம். இந்த லட்சிய புலிகளை, கொள்கை சிங்கத்தை, அரிமாக்களை, நரி, வாளருந்த நரி அண்ணாமலை, இவங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் 2026 தேர்தல் என்பது திராவிட முன்னேற்ற கழகமா அதிமுகவா? அது எந்த அதிமுகன்னா இப்போ இருக்கக்கூடிய நம்ம டெட்பாடி எடப்பாடி அதிமுக அல்ல. அது ஒரு பிரிவு. ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கலாம். ஒன்றுபட்ட அதிமுக இல்லைன்னா எதிரிகளே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்லை, திராவிட இயக்க கூட்டணிக்கு இல்லை. இந்த சமத்துவ ஜனநாயக மதச்சார்பற்ற திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 100க்கு 100 40க்கு 40 நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்ற போது 234க்கு 214 வெற்றி பெற்றாலும் ஆச்சரியமில்லை. இதான் வரலாற்று அதிசயம் நடக்கப் போகிறது. வணக்கம்.